Hi students, welcome to our academy. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 2 கான ஜியோகிராஃபி டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? டெஸ்ட் 2ங்கறபோது ஆல்ரெடி டெஸ்ட் 1 ல ஜியோகிராஃபி யூனிட் 8 எழுதிருப்பீங்க. இப்போ நம்ம டெஸ்ட் 2லயும் ஜியோகிராஃபி யூனிட் 8 எழுதுறீங்க. அதுல வந்து இரண்டாவது டெஸ்ட் கூடிய ஜியோகிராஃபி டிஸ்கஷன் பார்க்க போறோம். இதுலயும் அதே மாதிரி ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் போர்ஷன் பார்த்திருப்பீங்க. இந்த போர்ஷன் வந்து நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. காடுகள் பத்தியும் வெதர் அண்ட் கிளைமேட் பத்தியும் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் வந்து இந்த நம்மளுடைய கிளைமேட் சம்பந்தமான விஷயங்களும் காடுகள் சம்பந்தமான விஷயங்களும் ப்ளஸ் வந்து நம்ம மான்சூன் ஓகேங்களா ரெயின்ஃபால் இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா இதான் ஒரே கோஆர்டினேட்டடான டாபிக்ஸ் தான் இருக்கும். டேரக்டாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். விச் ஹெல்ப்ஸ் இன் குயிக் ripening the mangoes along the coast of Kerala and Karnataka அப்படி சொல்றாங்க. கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவும் இடியுடன் கூடிய மலை என்ன அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க ஒண்ணுமே எல்லாத்துலயும் இருக்குது கீவேர்டு மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு. ஓகேங்களா? மேங்கோ வந்து என்ன இருக்கு அது பறிச்சுன்னு வந்து விளைவதற்காக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பேர் தான் மாஞ்சாரல் அதுலேயே இருக்குது. மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மேங்கோ ஷவர் தான் மாங்காய் விளைவதற்கு. அது எந்த பகுதியில்? கேரளா கர்நாடகா பகுதியில். அப்போ அது எப்போ சார் இது வந்து நமக்கு வந்து மழையாக பொழியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேங்கோ ஷவர் பிளாசம் ஷவர் கூட கொடுத்துருக்காங்க. அதாவது என்னைக்கு வந்து நமக்கு வந்து என்னைக்கு வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படி சொல்றோம்ல தென்மேற்கு பருவ காற்று எப்போ ஆரம்பிக்குதோ அதுக்கு முந்தைய மாதங்கள்ல தான் இது உருவாகும். ஓகேங்களா? தென்மேற்கு பருவ காற்று ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா மே எண்டில் ஆரம்பிக்கும். அது ஜூன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஜூன்ல இருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் பெய்யக்கூடியதுதான் இந்த தென்மேற்கு பருவ காற்று. அந்த தென்மேற்கு பருவ காற்று முந்தைய மாதங்கள் அப்படின்னா இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாதங்கள்ல கர்நாடகா ஓகேங்களா தென்பகுதி கர்நாடகா கேரளாவுடைய வடபகுதியில் பெய்யக்கூடிய ஒரு மலைக்கு பெயர் தான் மேங்கோ ஷவர். அதனால் இந்த இடங்கள்ல மாங்காய்கள் விளையும். அது அந்த ஒரு மழையின் காரணமாக தான். ஓகே இதுதான் மேங்கோ ஷவர். இதே மாதிரியான ஒரு மழைப்பொழிவு பீகார் மேற்கு வங்காளம் பகுதியில் பெய்யும். அதுக்கு பெயர் தான் கால்பை ஷாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்வெஸ்டர் ரெண்டுமே சொல்லுவாங்க. அதுவும் இதே மாதங்கள்ல தான். அது பீகார்ல பெய்யக்கூடிய இதே மாதிரி ஒரு ப்ரீ மான்சூன் சொல்லுவாங்க. இது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மான்சூனுக்கு முன்னாடி பெய்யுதுல அதனால இது என்ன சொல்லுவாங்க ப்ரீ மான்சூன் பருவ காலத்துக்கு முந்தைய மழை அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட் அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஞ்சாரல். இது ஈஸியான கொஸ்டின் தான். நீங்கள் இதோட சேர்ந்து எங்கெல்லாம் பெய்யுது இந்த மழை மாஞ்சாரல் எங்கே பெய்யும் கேட்கலாம். எந்த மாதங்களில் பெய்ய கேட்கலாம். நம்ம புக்கிலே இருக்குது 10th புக்கிலே இருக்குது இந்த பாயிண்ட் தான். ஓகே அடுத்து பின்வருவனவற்றுள் காலநிலை காரணியாக உள்ளவை எது? ஓகே which are the following factors responsible for the climate? இந்த 2 வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வெதர் வேற கிளைமேட் வேற. ஓகேங்களா? வெதர்னா என்ன அப்படின்னா டே டு டே லைஃப். ஓகேங்களா? அதாவது அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ப்ரெஷரை வச்சு அட்மாஸ்பியர் வச்சு இருக்கக்கூடியது. இப்போ இன்னைக்கு வெதர் என்ன தான் கேட்போம். இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குது? நம்ம பேச்சில் கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாக அப்படி சொல்லக்கூடாது. கிளைமேட்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட 30 இருந்து 35 வருடங்களுடைய வெதருடைய சராசரிக்கு பேர் தான் கிளைமேட் காலநிலை சொல்லுவாங்க. அப்போ வெதர் என்பது வானிலை. ஓகேங்களா? இப்போ வானிலை மேகமூட்டமாக இருக்கும் விட்டு விட்டு மழை பெய்யும் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுதான் வானிலை. இன்னைக்கு டே சிச்சுவேஷன் நாளைக்கு டே இந்த ஒரு வாரத்துக்கு என்ன ஆகும் அதுதான் வானிலை. அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவை குமுலேட் பண்ணி ஒரு ஆவரேஜ் எடுத்தா அதுக்கு பேர் தான் என்னது காலநிலை சொல்றாங்க. ஓகேங்களா? திருப்பி சொல்றேன் இது 2 வேற கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுக்கு பேர் கிளைமேட் இதுக்கு பேர் வெதர். ஓகேங்களா? WEATHER. ஓகே இப்போ இங்க என்ன கேட்குறாங்க கிளைமேட்டோடைய ஃபேக்டர்ஸ் தான் கேட்குறாங்க. திருப்பி சொல்றேன் வானிலை கேட்கல. ஓகேங்களா? அதுக்கு வேற ஃபேக்டர்ஸ் இதுக்கு வேற ஃபேக்டர்ஸ். அப்போ கிளைமேட் அப்படின்னா ஜென்ரலாவே சொல்லக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ அசாம் மேகாலய பகுதி சொல்லலாமா? அங்க ஃபுல்லா மழையே பெய்யாது ட்ரையா இருக்கும் பாலைவனம் மாதிரி இருக்கும் வெயிலுக்கு சுத்தரிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நமக்கே தெரியும் அசாம் மேகாலய பகுதி அநியாயத்துக்கு மழை பெய்யும். அப்படியே உள்டாவே ராஜஸ்தான்ல அநியாயத்துக்கு ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஈரத்தன்மையாவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அங்க ஒரே கிளைமேட்டா தான் இருக்கும். அப்போ ராஜஸ்தான் நமக்கு ராஜஸ்தான் சொல்லணும் நமக்கு என்ன இருக்கும் வெயில்பா பாலைவனம். இந்த வந்து அசாம் மேகாலயா சொல்லணும் நமக்கு என்ன மழை அநியாயத்துக்கு பெஞ்சுட்டே இருக்கும். அப்போ அந்த ஞாபகம் வருதா? அப்போ அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளைமேட் தான். அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஆல்டிடியூட் உயரம். அது எந்த அளவுக்கு அதிகமான உயரமான இடங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அதோடைய குளிர் அதோடைய மழைப்பொழிவு அதோடைய காற்று இருக்கக்கூடிய ஈரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் உயரமான பகுதிகள் ஊட்டி கொடைக்கானல்
உதகமண்டலம். ஓகே, இதெல்லாம் சொல்லலாமா? இதை சொல்லும்போது அங்க போனா நமக்கு என்ன குளிராதான் இருக்கும் எப்பவுமே. அப்போ ஹைட் வந்து ஆல்டிடியூட் வந்து ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிள். ஓகே, அடுத்து லாட்டிடியூட் அப்படி சொல்றாங்க. அதாவது மொத்தமா நம்ம இந்த ஆல்டிடியூட்னா என்ன, லாட்டிடியூட்னா என்னன்னு சொல்லிட்டு போன வகுப்புலேயே நம்ம படிச்சுட்டோம். வீடியோ பார்க்காதவங்க போன வீடியோ பார்த்துக்கோங்க. லாட்டிடியூடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கோடு. ஓகேதா, இது வந்து 0 ஈக்குவேட்டர். ஓகேதா, ஈக்குவேட்டர் கோடு, அப்புறம் டிராபிக் ஆஃப் கேன்சர், இங்கே டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், இந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய இந்த கிடைமட்டமாக பாயக்கூடிய அந்த கோடுகள், கற்பனை கோடுகள் தான் என்ன சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா லாட்டிடியூடு சொல்றோம். அதை வச்சு அடுத்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. உண்மையாவே ஒரு ஊரோடைய கிளைமேட் வந்து ஓஷன்ல இருந்து சி, கடற்கரையில இருந்து எவ்வளவு இன்டீரியரா இருக்கோ அங்க வந்து கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். அதே இது அந்த ஊர் வந்து கடற்கரை ஓரமா இருந்தா வெப்பமும் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும், குளிரும் கொஞ்சம் மாடரேட்னா சராசரியா இருக்கும். இப்போ டெல்லி தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா குளிர் அடிச்சா அநியாயத்துக்கு குளிர், வெயில் அடிச்சா அநியாயத்துக்கு வெயில் போட்டு வெளுத்து வாங்கும். அதே இது பீச் ஓரமா இருக்கக்கூடிய கல்கட்டா, ஓகேதா, அதாவது சென்னையை தான் பார்த்தீங்க, சென்னை கல்கட்டாலாம் பார்த்தீங்கன்னா அந்த அர்பனைசேஷன், மக்கள் தொகை அதிகமாக நெருக்கடியா இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாகுது, அது வேற ரீசன். ஆனா ஜென்ரலாவே பார்த்துக்கிட்டீங்கன்னா கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய நகரங்கள், கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய ஊர்கள், இந்த கிளைமேட் அந்த கடற்கரையின் காரணமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிளைமேட் வந்து ரொம்ப காமா இருக்கும். ஓகே, நார்மலா, ரொம்ப வெயில் இருக்காது, ரொம்பவே மழை பெய்யாம நார்மலா இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு அப்படி சொல்றாங்க. 3 வருது. அடுத்து அழுத்தம் வராது. நான் திருப்பி சொல்றேன், தெளிவா வச்சுக்கோங்க. பிரஷர் வராது. சார் பிரஷரை வச்சு தானே மான்சூன் காத்தெல்லாம் அடிக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிரஷர் வச்சு தான் மான்சூன் காத்து அடிக்குது. ஆனா மற்ற ஃபேக்டர்ஸ் மாதிரி அழுத்தம் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காரணியா இங்க கிடையாது. அது எலிமினேட் பண்ணிருங்க. அடுத்து பொசிஷன் ஆஃப் மவுண்டைன்ஸ். கண்டிப்பா மவுண்டைன்ஸ் இருக்கக்கூடிய, மலைகள் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையோடைய அமைவிடம் நமக்கு கிளைமேட்டை உணர்த்தக்கூடிய விஷயமாக தான் இருக்கும், இருந்தே ஆகும். ஓகேங்களா, இது ஒன்று. ஏன்னா இப்போ இமயமலை பனிப்பொழிவு அதிகமா இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை கேப்புகள் அதிகமா மழை பொழிவு இருக்குது, அதே மாதிரி தான். ஓகே, அப்போ 1 2 3 5 1 2 3 5 1 2 3 5 எஸ் இந்த இருக்கு பாருங்க, 4 வராது, சாரி 2 எஸ் இந்த இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி பாம்பே. 1 2 3 5 4 மட்டும் வரும், அழுத்தம் மட்டும் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் புக்ல இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது, கிளைமேட்டை உணர்த்தக்கூடிய காரணிகள் இருக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து இந்த வார்த்தை முக்கியம். நம்ம கொஸ்டின்ல 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஒன்று கிளைமேட்ங்கிற வார்த்தை, இன்னொன்று மான்சூன்ங்கிற வார்த்தையை வச்சு நம்ம ஒரு 2 வார்த்தை கொடுத்துருக்கோம். அப்போ அங்கே பார்க்கும்போது மௌசிம் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்பதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மௌசிம் என்பதோடைய வார்த்தை வந்து சீசன் என்பது அதோடைய பொருள். ஓகே, மான்சூன் கரெக்டாக சொல்ல போனால் அது மான்சூன் தான். நம்ம அதை டெக்னிக்கலாக என்ன சொல்கிறோம், சீசன் அப்படின்னு நம்ம வார்த்தையை சொல்கிறோம். என்ன சார் மௌசிம்? அப்போ ஆக்சுவலாக இது வந்து ஒரு அரபு சொல். உங்களுக்கு நீங்க ஸ்கூல் புக் எடுத்து பாருங்க, இந்த வெதர் கிளைமேட்ல தென்மேற்கு வடகிழக்கு பருவ காற்று மழை அந்த டாபிக் படிப்பீங்க. அப்படி படிக்கும் போது அதோடைய தொடக்கத்திலே, அதோட இன்ட்ரோடக்ஷன்லேயே இந்த மான்சூன் என்கிற வார்த்தை வந்து மௌன்சிம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது வந்து உருவாகிருக்கும். அந்த மௌன்சிம் என்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அரபு சொல் இருக்கும். ஓகேங்களா, அரபு சொல். ஓகே, அந்த காலத்தில் அரேபியர்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த காற்று அடிக்கக்கூடிய திசைக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. அதுல இருந்தால் இப்போ நம்ம மான்சூன் வார்த்தையில வந்திருக்கும். சரி, அது எப்போ என்னது, சீசன், பருவ காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட்டா? ரைட். அடுத்து போலாமா? அடுத்து திருப்பி கிளைமேட். கிளைமேட் என்ற சொல் கிளைமோ, வார்த்தை முக்கியம். கிளைமோ என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து, கிரீக் வேர்டில் இருந்து பெறப்பட்டது. திருப்பி சொல்ற பாருங்க, கிளைமேட் நான் சொன்ன காலநிலை அப்படிங்கிற வார்த்தை வந்து என்னது, கிளைமோ, கிரீக் வேர்டில் இருந்து பெறப்பட்டது தான். அப்போ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்காங்க. ஓகே, அப்போ கிளைமேட்னா சார் காலநிலை, அப்போ அதுதான் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏலே நாங்கள் அதுதான் வச்சிருக்கோம். டக்குன்னு அதை போட்டு வந்துடக்கூடாது. ஓகே, என்ன போட்டு வரணும், சாய்வு கோணம்னு அர்த்தம். ஓகே, இந்த புக்கில் இருக்குது, எல்லாமே கொஸ்டின் இருக்குது, புக்கில் இருந்து டேரக்டாக எடுத்துருக்கோம். அப்போ கிளைமேட் அப்படிங்கிற வார்த்தையோடைய கிளைமோ என்ற சொல் சாய்வு கோணம். ஓகே, இந்த கிளைன் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்க்ளினேஷன். ஓகேங்களா, அந்த சாய்வுக்கு பேர் தான் சாய்வு கோணம், கிளைமோங்கிற வார்த்தை சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஓகேதா, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா, அதோடைய அர்த்தம் என்ன, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, உயரம் அதிகரிக்க வெப்பமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, இதனை வெப்ப குறைவு வீதம் என்று அழைப்பர் அப்படி சொல்றாங்க. டிக் 1. ஓகேதா, எப்படி உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் அதிகரிக்கிறது, சாரி தப்பா சொல்லிட்டப்பா, உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, இதனை வெப்ப குறைவு வீதம் சொல்றாங்க. ராங். ஓகே, ராங். திருப்பி சொல்றோம், சாரி. ஏன்னா அப்படின்னா எப்பவுமே யோசிச்சு பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2வது கொஸ்டின் சொன்னேன், உயரம் அதிகமாக அதிகமாக வெப்பம் கம்மியா தான் ஆகும்.
இப்போ நம்ம ஊர்ல ஹீட் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குது இன்னைக்கு, இதே இது ஊட்டிக்கு போனீங்கன்னா இன்னைக்கு டேட்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது, கம்மியா இருக்கும். காரணம் என்னது, கொஞ்சம் உயரமான இடங்கள் இருக்கு, மலைத்தொடர்கள் இருக்கு. இமயமலை போனீங்கன்னா ரொம்ப பனி பொழியும். காரணம் என்னன்னா அதெல்லாம் 8000 மீட்டர் உயரம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் குறையதான் செய்யும், அதிகரிக்காது. ஓகேங்களா, வெப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கு சொல்றாங்க, தப்பு. ஆனா குறைந்து கூடியதுக்கு பேர் தான் வெப்ப குறைவு வீதம் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல நிறைய தடவை இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, லாப்ஸ் ரேட். ஓகே, அடுத்து ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட் தான். இது கரெக்டா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுவும் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம தரை மட்டத்தில் இருந்து மீன் சி லெவல் அப்படி சொல்லுவாங்க. கடல் மட்ட உயரத்திலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டர் அப்படின்னா கரெக்டா 1 கிலோமீட்டர் உயரம் மேலே செத என்ன ஆகும் அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊட்டி தான் பார்த்தீங்கன்னா சராசரியா 2200 மீட்டர் உயரம் உடையது. அப்போ நார்மலா மீன் சி லெவல்ல ஒரு 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குன்னா 2000 மீட்டர் அப்படின்னா அப்படியே டபுள் மடங்கு கம்மி பண்ணணும். 6.5 × 6 பிளஸ் 6.5னா 13 டிகிரி செல்சியஸ் கம்மி பண்ணும்போது கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை வச்சு கிட்டத்தட்ட 22 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதுதான் காரணம். ஓகே, எப்பவுமே பாருங்க ஊட்டி கொடைக்கானல் இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 22 23 அந்த ரேஞ்சிலே இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதுதான் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகுது. ரொம்ப முக்கியமானது. எனவே பல பசங்க தெரிஞ்சிருக்கும். இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி, முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து உலகில் மிக அதிக அளவு மழை பெறக்கூடிய பகுதி எது அப்படி கேட்கிறாங்க. உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி என்ன அப்படி கேட்கிறாங்க. சிறப்புஞ்சி. ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு காலத்துல சிறப்புஞ்சி சொல்லுவாங்க. இப்போ அந்த ஏரியாவோட பீட் ஆகி ஒண்ணு வந்துடுச்சு, அதுதான் மவுண்ட் சிண்ட்ரோம். ஓகேங்களா, நீங்க உங்களுடைய பழைய ஸ்கூல் புக்கு பாருங்களேன். அந்த ஸ்கூல் பழைய ஸ்கூல் புக்னா சமச்சீர் கல்விக்கு தான் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும்ல, அந்த ஸ்கூல் புக்ல பாருங்க சிறப்புஞ்சி தான் இருக்கும். ஆனா இப்ப சிறப்புஞ்சி பகுதியை பீட் பண்ணி விட்டு ஒரு ஊர் வந்திருக்கு மவுண்ட் சிண்ட்ரோம். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா 1141 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வீது. யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா, நம்ம ஊர்ல 10 வருஷத்துக்கு பெய்யக்கூடிய மழை அங்க ஒரு வருஷத்துல பெஞ்சிடும். இப்போ எந்த அளவுக்கு மழை பெய்யும் பாருங்க. சென்னையில 100 சென்டிமீட்டர் மழை பொழிவே தாங்காது. ஆனா இங்க 1141 சென்டிமீட்டர் மழை பொழிவு ரெக்கார்ட் ஆயிருக்கு சொல்லிருக்கு. நம்ம புக்ல பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, மவுண்ட் சிண்ட்ரோம். எங்க சார் இருக்கு இந்த ஊரு சொன்னீங்கன்னா அங்க போயிட்டு வரோம். கர்நாடகா இருக்கா, ஆந்திரா இருக்கா? அங்கெல்லாம் கிடையாதுப்பா, மேகாலயால இருக்கு. ஓகேங்களா, மேகாலயால இருக்குது. ஆக்சுவலா இங்க இந்த மழை பொழிவு பொழிவதற்கு காரணம் என்ன, இமயமலையுடைய தொடர்ச்சி இங்க தான் இருக்கும். அந்த தொடர்ச்சியுடைய கேப் ஒரு இடத்துல கேப் விழுந்திருக்கும். அந்த கேப்ல தான் இந்த சிறப்புஞ்சி பகுதி இருக்கும். அந்த கேப் வழி அந்த டனல் எஃபெக்ட் சொல்லுவாங்க. அந்த கேப் வழி அந்த காத்து வேகமாக செல்லும் பொழுது அதிகமான மேக கூட்டங்களோட அதிகமான ஈரப்பொழுதுடன் அதிகமான மழைப்பொழிவை வந்து கொடுக்குது. ஓகேங்களா, அதுக்குதான் இந்த காரணம். சரி, மவுண்ட் சிண்ட்ரோம்ல அதிகமான மழைப்பொழிவு பெய்யுது. ஓகே, இந்த மேகாலயா மாநிலத்தில் இருக்குது. ஆக்சுவலா கான்ட்ராக்டா இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, மழை பெய்யும் போது இங்க அதிகமான தண்ணி இருக்கும். ஆனா ஒரு சில டைம் மழையே இல்லாத டைம்ல இந்த ஏரியா ட்ரையாக தண்ணிக்கு அவ்வளவு கஷ்டமாகவும் இருக்கும் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, ரைட்டா, அதுதான் மவுண்ட் சிண்ட்ரோம் சொல்றாங்க. அடுத்து ஆக்சுவலா இதே பாயிண்ட் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால அடுத்து இன்னொரு கொஸ்டின் வருது இதே டாபிக் தான், நான் அடுத்து சொல்றேன் அந்த இடத்துல. ஓகேங்களா, அடுத்து பாருங்க பொறுத்துக்க கொஸ்டின். குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நீங்க மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு காலத்தையும் நீங்க மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, இது சிம்பிளா நம்ம மேட்ச் பண்ணக்கூடியது தென்மேற்கு வடகிழக்கு. நமக்கு ஸ்கூல் புக்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உண்டு. அந்த லெசன் என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன செய்யணும், தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு நான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் போகுது. ஓகேங்களா, 3. அடுத்து வடகிழக்கு பருவக்காற்றுலாம் இது எப்போ முடியுதோ அடுத்து ஆரம்பிக்கும். அப்போ அதுதான் வடகிழக்கு பருவக்காற்று 2. அப்புறம் பார்த்தீங்கன்னா குளிர்காலம் அப்படின்னு சொல்றாங்க. குளிர்காலங்கிறது வந்து ஜனவரி, பிப்ரவரி 1. கோடை காலங்கிறது நமக்கே தெரியும், மார்ச், ஏப்ரல், மே. சார் மே மாசம் தான் ஆரம்பிக்கும் அப்படி கிடையாது. கோடை காலம் என்பதே வந்து தென்மேற்கு பருவக்காற்றுக்கு முந்தைய காலம் தான். ஓகேங்களா, அப்போ மார்ச், மே தான். அப்படி பார்க்கும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 2 சரிப்பா, நம்ம மேட்ச் பண்ண சொல்றாரு. 1 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சொல்லிட்டேனா? எஸ், 3, 2 1 4 3 2 1 4 3 2 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ரைட்டா? எடுத்து வரவா? சிம்பிள் தான். ஓகே, அதுதான் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது எது அப்படி கேட்கிறாங்க.
சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? denotes the nature of the atmosphere at the particular location அப்படி சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய வளிமண்டலத்தோட தன்மை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வெதர்னு சொல்றோம். திருப்பி சொன்னோம்ல காலநிலை வேற வெதர் வேற. அதுல வெதர் அப்படின்றதுக்கு டெஃபினிஷனுக்காக புரிதலுக்காக இந்த கொஸ்டின் வச்சிருக்கேன். ஏதோ ஒரு பிளேஸ் இப்போ வச்சுக்கோங்களேன், இப்போ வேலூர்ல இந்த பிளேஸ் இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எங்க அகாடமி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல வந்து என்ன அட்மாஸ்பியர் இருக்கோ, ஓகே, என்ன ஒரு வளிமண்டல நிலம் இருக்கோ, வளிமண்டலம் இருக்கோ, அதுதான் எங்களுடைய இந்த இடத்துடைய வெதர் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வெதர்ங்கிறதுக்கு இதுதான் டெஃபினிஷன் சொல்றாங்க. இப்போ கிளைமேட் நான் சொன்ன மாதிரி அப்படியே ஆப்போசிட்டா கிட்டத்தட்ட 35. அடுத்த கொஸ்டின் இதுதான். அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதே இடத்துல இப்போ எங்களுடைய அகாடமி இருக்கக்கூடிய அதே வேலூர் இடத்துல கிட்டத்தட்ட 30 to 35 வருஷமாக நாங்க ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, 30 to 35 வருஷமா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வெதர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டேட்டா எடுத்து வச்சிருக்கோமா, அந்த மொத்த டேட்டாவுடைய பெயர் தான் காலநிலை அப்படி சொல்றோம், கிளைமேட் அப்படி சொல்றோம். ஓகேங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30 to 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதனுடைய பெயர் தான் கிளைமேட் அப்படி நம்ம சொல்றோம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஓகேங்களா? 30 to 35 years அந்த வேர்ட்ஸ் இருக்கணும். அந்த வேர்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் கரெக்ட். மேபி ஆப்ஷன்ல 20 to 25 அந்த மாதிரி இருந்தா அது தப்பு. ஓகேங்களா? உங்க புக்ல பாக்ஸ் போட்டு இந்த கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. குரூப் 4 மாதிரியான எக்ஸாமுக்கு இந்த பாக்ஸ்ல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ நீங்க அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். காலநிலைங்கிறது வேற, கிளைமேட் சரி நம்மளுடைய வானிலைங்கிறது வேற. ஓகே, அடுத்து மான்சூன் is the word which language அப்படிங்கிறாங்க. மான்சூன் என்பது எந்த மொழி சொல்? நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னேன், ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இந்த அரபு மொழியில அரபு மக்கள் வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, மௌன்சிம் அப்படிங்கிற வார்த்தை. அந்த மௌன்சிம் என்ற வார்த்தையில் இருந்துதான் நமக்கு என்ன வந்து மான்சூன் பருவகாலம் என்ற வார்த்தை வந்தது. அப்ப இது ஒரு அரபு சொல். கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அரபு பாரசீகம் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா இது ஒரு அரபு சொல் தான். ஓகேங்களா? ரைட். அடுத்து பூமியிலேயே வறண்ட பகுதி எது அப்படி கேட்கிறாங்க. பூமியிலேயே இந்தியாவில் கேட்கிறப்பா பூமியிலே வறண்ட பகுதி. அப்போ வறண்டங்கிற வார்த்தைன்னா ட்ரை. அப்போ ட்ரைனாலே அங்கே மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ மழைப்பொழிவு கம்மியாக இருக்குன்னா அது டெசர்ட்டாக தான் இருக்கும். அப்போ டெசர்ட் இருக்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே டெசர்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சஹாரா, தார் பாலைவனம், அட்டகாமா பாலைவனம், பட்டகோனியா பாலைவனம். இது நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. தார் பாலைவனம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது வேர்ல்ட்லேயே ட்ரையஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? சஹாரா பாலைவனம் தான் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது வேர்ல்ட்லேயே ட்ரையஸ்ட் கிடையாது. அட்டகாமா டெசர்ட் தான் வேர்ல்டுலேயே ரொம்ப ட்ரையஸ்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுடைய அட்டகாமா டெசர்ட். எங்க சார் இருக்குது இந்த அட்டகாமா டெசர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலி கண்ட்ரியில இருக்கு. எந்த கண்ட்ரியில இருக்கு? சிலி. அதாவது நம்மளுடைய சிலி தென் அமெரிக்கா கண்டம் இருக்குது. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. அந்த தென் அமெரிக்காவுடைய கண்டங்கள்ல மேற்கு பகுதியில் கடற்கரை பகுதியில் பிரேசில் அதுக்கெல்லாம் கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடுக்கு பெயர் தான் சிலி என்ற நாடு. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க, the global climate phenomenon El Nino has the greatest impact on what period அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இந்த வார்த்தை நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, இந்த வார்த்தை என்ன மீனிங் பண்ணுது, இது நமக்கு என்ன எஃபெக்ட் தருது, இது எந்த பகுதியில் நிகழ்கிறது, எல்லாத்தையும் கேட்பாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நீனோ எந்த காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஃபர்ஸ்ட் எல் நீனோ என்பதன் பொருள் என்ன சொல்லுவாங்கன்னா சைல்டு கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை இயேசு என்பதுதான் தமிழ் பொருள். ஓகே, தமிழ் கிடையாது, ஒரு லாங்குவேஜ் உடைய பொருள். எல் நீனோ என்பது குழந்தை இயேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, என்ன சார் எஃபெக்ட்? ஓகேங்களா? அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த எல் நீனோ ஃபினாமினன் இருக்குது. இந்த எல் நீனோ ஃபினாமினன் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சவுத் அமெரிக்கா, ஆல்ரெடி நம்ம சிலி டெசர்ட் இருக்குன்னு அந்த பகுதியில தான் நிகழக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க நார்மல் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இங்க எல் நீனோ இயர். அப்ப நார்மலான வருஷத்துல இந்த பெரு, சிலி இந்த நாடுகள்ல கோல்டா இருக்கும். ஓகேவா? எப்போ நார்மலான இயர்ல. ஓகேங்களா? கோல்டுனா கொஞ்சம் குளிர்த்தனமா இருக்கும். குளிர் விண்டு தான், காத்து தான் வீசும். அப்போ அந்த குளிர் காத்து தான் அப்படியே நகர்ந்து ஆஸ்திரேலியாவில் இங்க வந்து ஹீட் காத்து வீசும், அப்படி நகரும். ஓகேங்களா? ஆனா எல் நீனோ நடக்கக்கூடிய இயர்கள்ல அப்படியே மாத்தி நகரும். ஓகேங்களா? மாத்தி நிகழும் போது ஹீட் இங்க வந்துடும். அப்போ காத்து எல்லாம் இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல வீச போகுது. அப்படி வீசுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படிப்பட்ட கிரேட்டஸ்ட் இம்பாக்ட். இது கோடைக்காலம் போட்டாரு, கோடைக்காலம் கிடையாது, தென்மேற்கு பருவ காற்று காலத்துல தான் எஃபெக்ட் உண்டு பண்ணும். ஓகே, என்ன காலம்? தென்மேற்கு பருவ காற்று. நம்ம ஊர்ல நம்ம தென்மேற்கு பருவ காற்றுன்னா இந்த என்ன சொல்ற இந்த மாதங்கள்ல ஜூன் ஜூலை மாதங்கள்ல ஸ்டார்ட் ஆகும் சொன்ன இந்த
இடது பக்கம் இருக்கக்கூடிய அரபிக் கடல்ல இருந்து அப்படியே வீசக்கூடிய காத்துக்கு பேர் தான் தென்மேற்கு பருவக்காற்று. இங்க மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும், இங்க கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் மீது ரெடியா இருக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று. நம்மளுடைய மார்ச் ஜூன் மாதங்கள்ல ஸ்டார்ட் ஆகும். இப்ப எல்னினோ நடந்தா நமக்கு எஃபெக்ட் ஆகக்கூடியது இந்த தென்மேற்கு பருவக்காற்றுடைய மழைப்பொழிவு கம்மியாகும். இதனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். சரி சார், இது நார்மலா கிளைமேட் தானே, இதனால நமக்கு என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இது ஒரு காலத்துல எப்போவாவது ஒரு தடவை அப்பப்போ நிகழ்ந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்போ கிளைமேட் சேஞ்ச் காரணமாக காலநிலை மாற்றம், நம்ம அதிகமாக பசுமையை விளைவை வெளிப்படுத்துறோம். இது காரணமாக இந்த எல்னினோ வந்து அடிக்கடி நிகழுது, அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அதுதான் என்ன சொல்றாங்க, இந்த எஃபெக்ட் தான் உண்டு பண்ணும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? இது ரொம்ப முக்கியம், கொஞ்சம் எல்னினோ பத்தி டீடைலா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், உலகில் மிக அதிக மழை பெறும் பகுதியான மவுண்ட் சிண்ட்ரோம் அமைந்துள்ள மாநிலம் எதுங்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பேசுனது தான் மேகாலயா. ஓகே, இது போல்டாக இருக்குது, மேகாலயா தான் ஆன்சரு. 1141 சென்டிமீட்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா மழைப்பொழிவு இருக்கும். உலகத்திலே மழைப்பொழிவு, அதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவுடைய சராசரி மழைப்பொழிவு படிச்சுக்கணும். ஓகேங்களா, 118 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கேட்பாங்க. ஓகே, எப்படி வந்து சும்மா சிம்பிளா கேட்கணும்னா, உலகத்தில் அதிகமான மழை பெய்யும் கூடிய பகுதி மவுண்ட் சிண்ட்ரோம் எங்க இருக்கு, மேகாலயா கேட்கலாம். அதோடைய மழைப்பொழிவுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லலாம் 1141 சென்டிமீட்டர் அப்படி சொல்லலாம். ஓகே, இது கேட்கலாம். அதை தாண்டி இந்தியாவுடைய சராசரி மழைப்பொழிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 118 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை உடையதுதான் இந்தியாவுடைய சராசரி மழைப்பொழிவு. ஓகே, 118 சென்டிமீட்டர். அது எங்க இருக்குது, மவுண்ட் சிண்ட்ரோம் மற்றும் மேகாலயால அமைந்துள்ளது. ஓகேங்களா, ரைட். அடுத்து வளிமண்டலத்தில், இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஓகே, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். எல்லா எக்ஸாம்லையும் இது கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக், 6th 7th புக்லேயே இருக்கும், சயின்ஸ் இருக்கும், சோசியல் இருக்கும். புவி வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களினுடைய அளவு, அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கேஸஸோடைய அளவு, கேஸஸ் ஏர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இதில் மொத்தம் இருக்கக்கூடிய நம்ம வளிமண்டலத்திற்கு இப்போ நம்ம இங்கே இருக்கிறோன்னா, இங்கேயும் நமக்கு அட்மாஸ்பியர் இருக்குது, காற்று இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் காற்று இருக்குது வச்சுக்கோங்க. இந்த ஒரு காற்றோடைய ப்ரொபோர்ஷனில், மொத்த காற்று அளவில் எவ்வளவு ப்ரொபோர்ஷனில் என்னென்ன சதவீதத்தில் என்னென்ன வாயுக்கெல்லாம் இருக்குது அப்படி பார்க்கலாம். அப்போ அதிகமாக எது இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஈஸியாக ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நைட்ரஜன் தான் அதிகம். எல்லாரும் சொல்லுவாங்க அதிகமாக சுவாசிக்கிறது ஆக்சிஜன் அதிகம், அப்படி கிடையாது. நைட்ரஜன் தான் அதிகம், 78%. ஓகே, 4. அடுத்து ஆக்சிஜன் தான் 2வது அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம சுவாசிப்பதற்கு அதிகமாக பயன்படுகிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 21%. ஓகேங்களா, அடுத்து ஆர்கான் அப்படிங்கிற கேஸ் பார்த்தீங்கன்னா 0.97% இருக்கும் ஆர்கான் கேஸ். கார்பன் டை ஆக்சைடு, அது நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு CO2, அது பார்த்தீங்கன்னா 0.003. அது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3வது. ஓகேங்களா, ரைட். அப்போ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய கேஸோடைய அளவு 4, 1, 2, 3. ஓகேங்களா, அப்போ மேட்ச் பண்ணும்போது 4, 1, 2, 3. எஸ், ஆப்ஷன் சி. ஓகே, இது ஆப்ஷன் சி இருக்குது வளிமண்டலத்துடைய அழுத்தம். ரைட். அடுத்து பாருங்க, தவறான ஒன்றை தேர்வு செய்க. தவறானது தான் கேட்கிறாங்க, கரெக்டானது கேட்கறது தவறான ஒன்று, ராங் ஒன்று மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஓகேடா, காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படுவது அனிராய்டு அழுத்தமானி அப்படி சொல்றாங்க. கரெக்ட். ஓகேடா, காத்தோடைய ஏரோடைய ப்ரெஷர் அளக்கிறதுக்காக ஒரு பயன்படக்கூடிய ஒரு மிஷினுக்கு பேர் தான், ஒரு டூலுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாரோமீட்டர், அப்படின்னா அனிராய்டு மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய ஸ்கூல்ல எல்லாம் நீங்க பார்க்கும்போது இருக்கும். ஓகே, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து அது சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கும்போது வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஹைட்ரோமீட்டர் இஸ் யூஸ்ட் ஃபார் மெஷர் ஹியூமிடிட்டி அப்படி சொல்றாங்க. தவறு. ஓகேதா, இந்த ஹைட்ரோமீட்டர்ங்கிறது வந்து காற்றோட ஈரப்பதம் கிடையாதுப்பா, தவறு. இந்த ஹைட்ரோமீட்டர் வந்து ஒப்பீட்டு காற்றழுத்தத்தை அளவிடுவதற்காக, ரிலேட்டிவ் ப்ரெஷர் அப்படி சொல்லுவாங்க, அதை அளவிடுவதற்காக தான் இந்த ஹைட்ரோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் காற்றின் திசையை அளக்குவதற்கு காற்று மானி, இது கரெக்ட் தான், நார்மலானது தான். விண்டு வேன் அப்படி சொல்லுவாங்க. நீங்க இந்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், கண்டிப்பா வந்து ஒரு கம்பு மாதிரி வச்சுட்டு இந்த 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவளை மாதிரி வச்சிருப்பாங்க. இது வந்து காற்று வேகமாக அடிக்கிறதால காத்தோடைய திசையை வந்து அறிவதற்காக இந்த ஒரு டூல் வந்து வச்சிருப்பாங்க, காற்று மானி. காற்றின் வேகத்தை அளவிடுவதற்கு அனிமோமீட்டர், இது ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும். ஓகேங்களா, இது எல்லாமே கரெக்ட், இது மட்டும் தான் தவறு. நமக்கு தவறானது கேட்குறாங்க, ஆப்ஷன் பி பாம்பே. ஓகேங்களா, ரைட். அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. ஓகேங்களா, பின்வருவனவற்றை என்ன பொறுத்துக. அப்போ சிம்பிளா நமக்கு வந்து ஒரு 4 என்ன சொல்ற உயிர்கோள காப்பகம் இருக்காங்க. பயோஸ்பியர் ரிசர்வ் இந்தியாவில் மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. அந்த நீங்க மேப் கொடுத்துருப்பாங்க, நான் மேப் காமிக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து 2 கொஸ்டின் இருக்கும், அது 2வது கொஸ்டினுக்கு அப்புறம் நான் மேப் காமிக்கிறேன். ஓகேங்களா, என்னென்ன நான் இப்போயே காமிச்சிடறேன், என்னென்ன பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க இருக்குது பாருங்க, கீழே கொடுத்துருக்க பாருங்க. இதுதான் மேப் பார்த்து நீங்க படிச்சுன்னா ஈஸியா இருக்கும். பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து எங்க இருக்குது. ஓகேங்களா, கிரேட் நிக்கோபார்ல ஒரு பயோஸ்பியர்,
அப்புறம் நம்ம ஊர்ல கல்ஃப் ஆஃப் மன்னார்ல ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்திய மலையில ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், நீலகிரியில ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், சேஷாச்சலம், அப்புறம் அர்ச்சனாகுமார் அமர்கண்டக், சிம்லிபால், சுந்தர்பன்ஸ், பஞ்ச்மரி, பன்னா, அப்புறம் வந்து கட்ச் பயோஸ்பியர் ரிசர்வ், மானஸ், கஞ்சன்ஜங்கா, நந்தாதேவி, கோல் டெசர்ட், திப்ரு சிஹாங், திகாங் ஓகேங்களா, சாரி திபாங் ஓகேங்களா, நியூக்ரெக் ஓகேங்களா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கும். இதுல நமக்கு தேவையானது ஓகேங்களா ஈஸியா வந்து நம்ம மேட்ச் பண்ணக்கூடியது பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த அகஸ்திய மலை அப்படின்னா தமிழ்நாடு கேரளாவுடைய பார்டர் 2 ஓகேங்களா. அடுத்து நம்ம இப்பதான் பார்த்தோம் திகாங் திபாங் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கும் 4 ஓகேங்களா. அடுத்து இந்த அர்ச்சனகுமார் அமர்கண்டக் இது வந்து மத்திய பிரதேச சத்தீஸ்கர் அங்க இருக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1. இது வந்து பார்த்தீங்கன்னா திப்ரு ஹைவா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்ஸாமில் இருக்கும். அப்போ 1 2 3 4 மேட்ச் கரெக்டாக தான் இருக்குது ஓகேதா. எல்லாமே நேராக தான் மேட்ச் ஆகிருக்குது. நீங்கள் ஒரு தடவை என்ன செய்யணும், ஸ்கூல் மேப்பில் எந்தெந்த பயோஸ்பியர்ஸும் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மாநிலத்தை மட்டும் படித்தாலே போதும். ஏதாவது ஒரு சில பயோஸ்பியர் ரிசர்வுக்கு வந்து முக்கியமான ஒரு குறிப்புகள் இருக்கும், அதை மட்டும் படிச்சுக்கோங்க இப்போதைக்கு ஓகேங்களா. உங்கள் பேசிக்காக தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது கவுண்டிங் பார்த்துக்கோங்க. திருப்பி வருது பாருங்க மன்னார் வளைகுடா, அதான் மன்னார் ஓகேதா. அது நம்ம பார்த்தோம்னா மேப்பில் நம்மளுடைய இந்த இருக்குதா பாருங்க கல்ஃப் ஆஃப் மன்னார், தமிழை படிக்கும்போது மன்னார் வளைகுடா கல்ஃப் ஆஃப் மன்னார் நம்ம தமிழ்நாடு ஓகேதா 2. அடுத்து கட்சி அப்படின்னாலே நமக்கு வந்து குஜராத் தான் ஓகேதா. கஞ்சன்ஜங்கா வந்து சிக்கிம் ரொம்ப முக்கியமானது ஓகேதா. மானஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு வந்து அசாம் ஓகேதா. முடிஞ்சதா ரைட். அப்போ 2 3 4 1 ஆப்ஷன் பி ரைட். இது 18வது क्वेश्चन பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஒன் அப்படி கேக்குறாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ல 3 क्वेश्चन தொடர்ந்து வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா மொத்த பயோஸ்பியர் ரிசர்வ் வச்சுக்கோங்க, ஒரு क्वेश्चन ஜெனரல் நாலேஜ் ரெடி பண்ணி கேள்வி கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படி பண்ண மொத்தம் நந்தாதேவி, நீலகிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாக்ரக், அப்புறம் பஞ்ச்மாரி ஓகேங்களா. மேப் படி நீங்க பார்த்துருப்பீங்க, பஞ்ச்மாரி மேகாலயால கிடையாது ஓகேங்களா, தவறு. நாக்ரக் தமிழ்நாடு கிடையாது, பேரை பார்த்தா தெரியுது ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா இருக்கும். அடுத்து நீலகிரி கேரளா கொடுத்துருக்காங்க, நீலகிரி தமிழ்நாட்டில் இருக்கு பயோஸ்பியர் ரிசர்வ் ஓகேங்களா, இதுவும் தவறு தான். நந்தாதேவி உத்தரகாண்ட், இது மட்டும் தான் சரி ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரியா அமைந்திருக்குது, இங்க சரியானது கேட்கிறாங்க ஓகேங்களா ரைட். அடுத்து போலாமா. அடுத்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம், ப்ரீவியஸ் இயர்ல நிறைய क्वेश्चन கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதுதான் புலிகளுக்கு பாதுகாப்பு திட்டம். 1973 ஏப்ரல் 1 கொண்டாடப்படுகிறது, ஸ்டார்ட் பண்ணப்பட்டதான் புலிகள் பாதுகாப்பு திட்டம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய யானைகள் பாதுகாப்பு திட்டம், காண்டாமிருகம் பாதுகாப்பு திட்டம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம இந்தியாவில் வந்து நேஷனல் டைகர் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஜூலை 29 வந்து நேஷனல் டைகர் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேசிய புலிகள் தினமாக கொண்டாடுறோம். இது வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவுடைய தேசிய விலங்கு வங்க சிங்கத்திலிருந்து வங்க புலியாக நம்ம மாற்றிருக்கோம் ஓகேங்களா. அது இந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓகே. அப்போ ப்ராஜெக்ட் டைகர் ப்ரீவியஸ் இயர் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்காங்க. புதுசாக கேட்குறாங்கன்னா டைகர்ஸ் டே எப்போ அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து இந்தியாவுடைய காலநிலை அப்படிங்கிறாங்க, கிளைமேட் ஆஃப் இந்தியா பாருங்க கரெக்டாக இருக்கிறாங்க. இந்தியாவுடைய காலநிலை, அப்போ இந்தியாவுடைய வெதர் என்ன கேட்குற, இந்தியாவுடைய காலநிலை. அப்போ இந்தியாவுடைய மொத்த வெதரையும் 30 இருந்து 35 வருஷம் அளவிடும் போது ஒரு நமக்கு டேட்டா கிடைச்சிருக்கும். அந்த டேட்டா வச்சு இந்தியாவுடைய கிளைமேட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அயன மண்டல பருவ காற்று காலநிலை, டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே. அது இந்தியாவுடைய கிளைமேட் அப்படி சொல்லும் போது சரிங்களா ரைட். அடுத்து இந்திய அரசு எந்த ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஓகேங்களா. நிறைய ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, இது எல்லாமே ஏர் பொல்யூஷன் ஆக்ட், வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் 2010 ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஆக்ட். அதுதான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்ட வைல்ட் லைஃப் காடு விலங்குகளை பாதுகாப்பதற்கானவே ஒரு சட்டம். அப்புறம் ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்கும், வனச்சட்டம் 1980 ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வனவிலங்குகள் தொடர்பான சட்டங்கள் வந்து நம்ம புக்கிலே இருக்கும். நீங்க தெளிவா பார்க்கணும்னா 9th எக்கனாமிக்ஸ் நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகே. 9th எக்கனாமிக்ஸ் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும் ஒரு 5 சட்டங்கள். அது வந்து பசுமை தீர்ப்பாயம் இது எல்லாமே இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு கேள்வி வரலாம், ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஆக்ட் ரொம்ப முக்கியம் ஓகே. ஆக்ட் அதோடைய வருஷம் மட்டும் பார்த்தா போதும், வேற எதுவும் பெரிய டீட்டெயிலாக பார்க்க வேணாம். இதோடைய ஆக்ட் 1972. அடுத்து உலகில் மிகப்பெரிய ஓத அலை காடுகள் ரொம்ப முக்கியமானது, ஓத அலை காடுகள் ஓகேதா. டைடல் ஃபாரஸ்ட் என்ன சார் டைடல் ஃபாரஸ்ட்? ஃபாரஸ்ட் நிறைய டைப் இருக்கு ஓகேதா. மான்சூன் ஃபாரஸ்ட் ஓகேதா, டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஓகேதா. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல டைடல் ஃபாரஸ்ட் தான் ரொம்ப முக்கியமானது.
ஆக்சுவலாக இந்த டைடல் ஃபாரஸ்ட் வந்து நிறைய நல்ல விஷயங்களையும் நம்ம பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து இன்னைக்கு நமக்கு அதிகமான மழைப்பொழிவு பெஞ்சா ஏன் தண்ணி தான் தேங்குது அப்படின்னா, ஒரு காலத்தில் சென்னையில் நிறைய டைடல் ஃபாரஸ்ட் உண்டு. ஓகே, சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க, பிச்சாவரம் இதெல்லாம். அந்த காடுகள் தான் நம்ம அழிச்சிட்டு இப்போ பிளாட்டு போட்டு நம்ம குடியிருக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அந்த ஒரு டைடல் ஃபாரஸ்ட் இருந்தால் இந்த மழைப்பொழிவு நீர் தேங்குறதெல்லாம் கம்மி பண்ணும். ஓகேங்களா, அது இல்லாதனால தான் நமக்கு இந்த மழைப்பொழிவு ஏற்படுது. ஓகே, தண்ணி தான் தேங்குது. அப்போ உலகிலேயே மிகப்பெரிய ஓதாலை காடு எங்கே இருக்குன்னா, நம்ம போன தடவை டாபிக் நம்ம பேசணும். ஓகே, ஆறுகளை பற்றி படிக்கும்போது கங்கை ஆறும் பிரம்மபுத்திரா ஆறும் சேர்க்கக்கூடிய பகுதிகள் தான் மிகப்பெரிய என்ன சொல்லக்கூடியனா மிகப்பெரிய டைடல் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கும். அதுதான் கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி. இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய டெல்டாவும் கூட. ஓகே, உலகின் மிகப்பெரிய டெல்டா கேட்டாலும் சரிதான், உலகின் மிகப்பெரிய ஓதலை காடுகள்னாலும் சரிதான், சதுப்பு நில காடுகள்னாலும் சரிதான், எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் தான். இதுக்கு வந்து என்ன பெயர் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுப்பு நில காடுகள் சொல்றேன், சுந்தர்பன்ஸ். ஓகே, சுந்தர வனக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தர வன காடுகள் மெயினா எங்க இருக்குது? வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. ஓகே, வெஸ்ட் பெங்கால் பகுதியில் இருக்குது. ஓகேங்களா, சுந்தர வன காடுகள். அடுத்து ஏப்ரல் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று என்ன சொல்றாங்க? ஓகேங்களா, தலக்காற்று அப்படின்னோட நம்ம வந்து டைரக்டா லூ காற்று போட்டுடலாம் அப்படி கிடையாது. நான் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஏப்ரல் அண்ட் மே. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம்ல, அந்த மாஞ்சாரல் அப்புறம் வந்து கால் பைசாகி அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கால் பைசாகி. ஓகேங்களா, நார் ஈஸ்டர் இருக்கு, கால் பைசாகியோட இன்னொரு வார்த்தை நார் வெஸ்டர்ஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இந்த வார்த்தைக்கு. இந்த லூங்கிற காற்று வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே வீசக்கூடியது, ராஜஸ்தான்ல வீசக்கூடியது அந்த லூ காற்று. ஓகேங்களா, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லூ காற்று. இந்த ஜெட்டு காற்று பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெட்டு ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நார்த்து பகுதியில பஞ்சாப் இந்த பகுதியில் வீசக்கூடிய ஒரு காற்று தான் ஜெட் காற்று. அடுத்து ராயல். இது ஆக்சுவலா வந்து 2022 உடைய கொஸ்டின் பா, குரூப் 4 குரூப் 2 கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இது எதுக்காக இந்த கொஸ்டின் இது ரிப்பீட் ஆகாது, கண்டிப்பா இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. அப்ப இந்த மாதிரியான ஆய்வு மையங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ராயல் அஸ்ட்ரானமிக்கல் சென்டர். ஓகேங்களா, ராயல் வானிலை மையம் எங்கு அமைந்துள்ளது அப்படி கேட்கிறாங்க. அப்போ சிம்பிளான கேள்விதான். ஓகே, இதெல்லாம் ஜிகே மாதிரி தான், படிச்சு வச்சுக்கணும். அப்போ இதே மாதிரி நம்ம இது என்னது கிளைமேட் சிலபஸ். ஓகேங்களா, அதனால நம்ம கேட்குறாங்க லண்டன்ல இருக்குது. ஓகேங்களா, லண்டன்ல இருக்கு. ரைட், அடுத்த கொஸ்டின். ரைட், அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க. ஒரு 4 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, அதில் தவறானது இன்கரெக்ட் ஒன்று தான் வைக்கிறாங்க. ஓகேங்களா, கீழே இருந்து மேலே வரலாமே. வடகிழக்கு ரயில்வேயின் தலைமையகம். ஓகே, மொத்தமாக நமக்கு இந்த இது ஆக்சுவலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் டாபிக் தான். மொத்தமாக 18 ரயில்வே ஜோன்ஸ் இருக்கும். அதில் வந்து வடகிழக்கு, ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட் ரயில்வே ஜோன் பார்த்தீங்கன்னா கோரக்பூர் இருக்குது. கரெக்ட். அடுத்து கிழக்கு இமயமலை வடகிழக்கு மாநிலங்களில் பரவாயில்ல. வடகிழக்கு மாநிலம் சிக்கிம், மேகாலயா, திரிபுரா அங்கேயும் பல இருக்குது. எஸ், கரெக்ட் தான். தமிழ்நாட்டின் 48% மழைப்பொழிவு வடகிழக்கு பருவக்காற்று. இந்த டேட்டா வந்து அப்படியே புக்கு டேட்டாப்பா, பாயிண்ட் அப்படியே புக்கு பாயிண்ட். சார், தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை தானே அதிகம்? ஆமா, அதிகம் தான். ஓகேங்களா, ஆனா புள்ளி விவரத்தின் அடிப்படையில் புக் டேட்டா அடிப்படையில் 48% இங்க இருந்தா கிடைக்குது. அடுத்து லூ என்ற கோடை காலத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் வீசுகிறது அப்படி சொல்றாங்க. இதுதான் தப்பு. நமக்கே தெரியும், நான் இப்பதான் சொன்ன கொஸ்டின்ல லூ காற்று மேற்கு பகுதியில தான் வீசுது, அப்படி ராஜஸ்தான் பகுதியில தான் வீசுது. அப்படி பார்க்கும்போது லூ என்ற காற்று வட மேற்கு பகுதியில வீசுகிறது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறா கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்றை பாதிக்கும் உலகளாவிய காரணிகள் என்ன அப்படிங்கிறாங்க. விச் எஃபெக்ட் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. தென்மேற்கு பருவக்காற்றுக்கு வடகிழக்கு பருவக்காற்று மேப் போட்டு சொல்லி கொடுத்தாச்சு, எந்தெந்த மாசங்கள்ல வரும் சொல்லிட்டேன். அது அட்மாஸ்பியர் பிரஷர் காரணமாக வேரியேஷன் ஆகும் சொல்லி கொடுத்தேன். அப்போ இது என்ன ஒரு ரீசன் காரணமாக எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எல் நீனோ அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்னால தான் நம்ம பெரு சிதி அந்த ஊர்களில் நடக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் பேர் தான் எல் நீனோ. குழந்தை இயேசு என்பது இதோடைய பொருள். அங்க எஃபெக்ட் ஆனா நம்ம ஊர்ல தென்மேற்கு பருவக்காற்று எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, 26. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, காதர் பாங்கர் என்பது தார் பாலைவனத்தின் 2 பிரிவுகள். தப்பு. ஓகேங்களா, இது தார் பாலைவனத்துல காதர் பாங்கர். இந்த காதர் பாங்கர் நம்ம எங்க படிச்சோம்? போன தடவை தான் நான் சொல்லிவிட்டேன், போன டெஸ்ட்ல தான். இந்த காதர் பாங்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டல் படிவம் இருக்குல்ல, நம்ம வண்டல் படிவத்துடைய அளவுகள். ஓகே, அதுதான் காதர் பாங்கர். அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சிரிக்கா ஏரி. தப்புப்பா, சிரிக்கா ஏரி நன்னீர் ஏரி தான். ஓகேங்களா, அடுத்து ஜெய்ஸ்லாமர் இந்தியாவின் குறைவான மலைப்பெரியும் பகுதி சொல்லிட்டாங்க. எஸ், இதுதான் கரெக்ட்.
ஜெய்சலாமர் எங்க இருக்கு? ராஜஸ்தான் பகுதியில் இருக்குது. இதுதான் இந்தியாவுடைய டேட்டா அடிப்படையில் நம்ம அதிகமான மழைப்பொழிவு பார்த்தோமா, இந்த ஒரு நம்மளுடைய மவுண்ட் சிண்ட்ரோம். அதே மாதிரி குறைவான மழைப்பொழிவுனா ஜெய்சலாமர் ராஜஸ்தான் இருக்குது. ஓகே, ஆரவழியின் கிழக்கு பகுதி பாலைவனமாக உள்ளது. கரெக்ட் தான். நம்ம இந்தியாவுடைய மேப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஆரவழி மலைத்தொடர் இருக்கும். ஆரவழியுடைய கிழக்கு. ஓகேங்களா? சரிப்பா, இது தப்பு. ஓகே, தவறுல. கிழக்கு பகுதினா இந்த சைடு கிடையாது, பாலைவனம் இந்த சைடு இருக்கு, மேற்கு பகுதியில் தான் அமைந்துள்ளது. அப்போ இந்த சைடு தப்பு, நமக்கு தப்பு தான் இருக்கிறாங்க. சரியான கூற்று தேர்ந்தெடு அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின். அடுத்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? சரி, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டேட் பார்க்கலாமா? இந்தியாவின் மழைப்பொழிவு தென்மேற்கு பருவக்காற்றில் இருந்து கிடைக்கிறது அப்படி சொல்றாங்க. ஆமா, கரெக்ட் தான். இந்தியாவோட மழைப்பொழிவு தென்மேற்கு பருவக்காற்றிலும் கிடைக்குது, வடகிழக்கும் இருக்குது. சரி, இங்க ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு பாருங்க. இந்தியா ரிசீவ்ஸ் 75%. ஓகேங்களா? 75% ரெயின்ஃபால் வந்து தென்மேற்கு பருவக்காற்று தான் சொல்றாங்க வரணும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து, தென்மேற்கு பருவக்காற்றின் போது தமிழ்நாடு காற்று மோதும் பக்கத்தில் இருப்பதால் மழையை பெறுவதில்லை அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? கான்ட்ராக்டா இருக்கா? தென்மேற்கு பருவக்காற்றின் போது. ஓகேங்களா? இப்படிதான் தென்மேற்கு பருவக்காற்று வருது. தென்மேற்கு பருவக்காற்றின் போது தமிழகம் இருக்கமா காற்று மோதும் பக்கத்துல இருக்குதாமா. அப்ப இது தவறு. இருப்பதால் மழை பொழிவு பெறுவதில்லை. அப்படி இது ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயும் கான்ட்ராக்ட் இருக்குது. காற்று மோதும் கிடையாது, மோதா பக்கத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருந்தாலும் கரெக்ட். இதுல காற்று மோதா அப்படிங்கிற வார்த்தை இருந்தா கரெக்ட். ஓகேங்களா? இங்க சொல்லணும்னா பிகாஸ் ஆஃப் விண்ட் வேர்டு சைடு அப்படின்னு சொல்லக்கூடாது, விண்ட் சைடுக்கு முன்னாடி இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. வடகிழக்கு பருவக்காற்றின் போது சூறாவளிகள் ஏற்படுகிறது. சைக்ளோன், இது நமக்கே தெரியும். ஓகே, இந்த மாதங்கள் தான் பார்த்தீங்கன்னா சைக்ளோன் சென்னை பக்கத்தில் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ கூட டானா புயல் வந்தது. ஓகேங்களா? அப்போ காரணம் என்ன? இந்த வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதங்கள்ல தான் வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம் தான் சைக்ளோன் வந்து ஏற்படும். அப்போ 1வது ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. ஆப்ஷன் வந்து பி, பாம்பே. ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருப்பி அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்திருக்கு. இங்கேயும் இந்தியாவின் காலநிலை வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை அப்படி சொல்றாங்க. நம்ம மேலேயே பார்த்தோம். இந்தியாவுடைய டெம்பரேச்சர், இந்தியாவுடைய கிளைமேட் வந்து டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட். கரெக்ட். அடுத்து 75% ஆஃப் த ரெயின்ஃபால் கம்ஸ் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் மான்சூன். இதுவும் கரெக்ட். நம்ம இப்போதான் பார்த்தோம். அடுத்து இந்தியா தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி தென்மேற்கு பருவக்காற்றில் அதிக மழைப்பொழிவு பெறுகிறது அப்படி சொல்றாங்க. தப்பு. ஓகே, தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி எப்படிப்பா? தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி இந்த டைரக்ஷன்ல இருக்குது. அப்போ இங்கிருந்து காத்தடிக்கும் போது தான் வரும். அப்போ அதுக்கு பேரு வடகிழக்கு பருவமழையில தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. அடுத்து எல்னினோ தென்மேற்கு பருவக்காற்றை பாதிக்கிறது. எல்னினோ பத்தி 3 கொஸ்டின் வச்சிருக்கோம், பாத்துக்கோங்க. அப்போ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அப்போ 1, 2, 4 இது மட்டும்தான் சரி, 3 மட்டும் தவறு. 1, 2, 4 ஆப்ஷன் டி, டெல்லி. ஓகேங்களா? டெல்லி. அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்தது. இந்தியாங்கிறது வேளாண்மை சார்ந்ததா நமக்கு தெரியும். அந்த வேளாண்மை கீழே இருக்கக்கூடிய எந்த பருவத்தை சார்ந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது குளிர் பருவமா, கோடை பருவமா, வடகிழக்கு பருவமா, தென்மேற்கு பருவமழையா அப்படி கேட்கிறாங்க. நம்ம லாஜிக்கா சொல்லுங்களேன். இந்தியாவில் 75% மழைப்பொழிவு தென்மேற்கு பருவக்காற்றில் தான் பெய்யுது. அப்போ தென்மேற்கு பருவக்காற்று நம்பி தான் நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய விவசாயம் இருக்க முடியும். லாஜிக்கலா அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? நிறைய இடத்துல ஜாகிரபிக்கல் லாஜிக்கல் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இந்த லாஜிக்கா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா ஆகிய நதிகளின் கலிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் த டெல்டாஸ் ஆஃப் மகாநதி அப்படி சொல்றாங்க. டெல்டாஸ் ஆஃப் மகாநதி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். ஓகேங்களா? எப்பவுமே இந்த ஒரு ஆறு உருவாகி அந்த ஆறு கலக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமா இருக்கக்கூடிய காடுகள்னா அந்த சதுப்பு நில காடு, கலிமுகம்னா அப்படியே சகதிகளாக இருக்கும். சகதிகளாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் இருக்கும். அதுதான் இருக்கிறது நல்லதும் கூட. ஓகேங்களா? அடுத்து சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மர வகை கேட்கிறாங்க. ஓகேங்களா? நமக்கு ஃபாரஸ்ட் டைப் படிக்கணும்ல. அந்த ஃபாரஸ்டோட டைப்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஃபாரஸ்ட்லையும் என்ன வகையான மரங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா சுந்தரி வகை மரம். ஓகேங்களா? சுந்தரி வகையான ட்ரீ வந்து டைடல் ஃபாரஸ்ட்ல இருக்குது. அடுத்து தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை. ஓகேங்களா? ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கு, அதிக வெப்பநிலை வீச்சு, அடுத்து குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள், இவையெல்லாம் டேஷ் பருவத்தின் முக்கியமான குணங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன குணத்தின் வகைகள் அப்படின்னா குளிர்காலத்துடைய வகைதான். இது ஒரு இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து ரீசெண்டாக கேட்குறாங்க. இப்படி பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதோடைய விளக்கம், அதுக்கு என்ன ஆன்சர், அப்போ குளிர்காலம் தான் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்து இந்தியாவின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகளுடைய சதவீதம் எவ்வளவு அப்படி இருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் த
ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாக்கப்பட்ட வனங்களுடைய சதவீதம் 29% பாதுகாக்கப்பட்ட வனங்கள். புக்கு டேட்டா கிடையாது, கொஞ்சம் வெளி டேட்டா இதெல்லாம். அடுத்து பசுமை மாறா காடுகள். ஓகே, ஃபாரஸ்டோட டைப்ல இருக்கும்ல, எவர்கிரீன் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டைடல் ஃபாரஸ்ட். ஓகே இருக்குல்ல, அதுல வந்து பார்த்தா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசுமை மாறா காடுகள் எங்க இருக்கும்? லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. ஆந்திராவில் இருக்கா? ஒடிசா கிடையாது, அருணாச்சல பிரதேசங்கள் தான் பசுமை மாறா காடுகள், எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அருணாச்சல பிரதேசம் மலைப்பகுதி. ஓகேங்களா, அதனால வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டருக்கு மேலேயோ 200 சென்டிமீட்டருக்கு மேலேயோ மழைப்பொழிவு இந்த ஏரியா இருக்கும். ஹியூமிடிட்டி 25 டிகிரி செல்சியஸ் கிட்டே இருக்கும், அந்த டிகிரி செல்சியஸ் வெப்பம். ஓகேங்களா, இதுதான் மொத்தம் 35 கேள்விகளுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபியோடைய கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த கொஸ்டின் ரிலீஸ் பண்ணுவோம், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் 4 எக்ஸாம் லேட்டாக வருது, ஏன்னா லேட்டாக படிக்கலாம் இருக்காதீங்க. இப்போ இருக்க டைமில் ஜிஎஸ்எஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இது ஒரு நமக்கு நல்ல வாய்ப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா, புக்கை தரவாக படித்து முடிச்சிருக்க, நோட்ஸ் வரியாக நோட்ஸ் எடுத்து முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உட்காந்து ரிவிஷனோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் நமக்கு அதிகமான டைம் தான் கொடுத்துருக்கோம். டாப்பிக்கும் கம்மி, டைமும் அதிகம் தான். சரிங்களா, அதனால் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். இறுதி நான் ஒரு 5 கேள்வி வைக்கிறேன், அந்த 5 கேள்வி நடத்துனது வந்து கேள்வி வைக்கிறேன், அதை நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு சதவீதம் கேட்கல. இந்தியாவின் சராசரி மழைப்பொழிவு எத்தனை சென்டிமீட்டர்? கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா எது? உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா, அது கொஸ்டின் கிடையாது, நான் எழுதி போட்டிருந்தேன் எக்ஸ்ட்ராவா. உலகின் மிகப்பெரிய டெல்டா எது? ரெண்டாவது கொஸ்டின். அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிளைமேட் அப்படிங்கிறதுடைய வார்த்தை என்ன மொழி சொல், அந்த சொல்லுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நான்காவது, ஓகேதா, 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம கிளைமேட்டு, இந்தியாவில் எந்த பகுதியில் மிக குறைவான மழைப்பொழிவு பொழிகிறது, அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் கேட்டுறதா. ஓகேங்களா, பயோஸ்பியர் ரிசர்வ் மானஸ் பயோஸ்பியர் ரிசர்வ். மானஸ் வேணாம், பன்னா சொல்லுங்க. ஓகேங்களா, மானஸ் வந்து கேள்வி அமைஞ்சிடுச்சு. பன்னா நான் மேப்ல சொல்லியிருந்தேன். பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.